நெல்லை ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. கொலை குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய டிஜிபி மற்றும் நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு நோட்டீஸும் அனுப்பப்பட்டுள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு காரணம் என்ன? நெல்லை டவுன் தொட்டிப்பாலம் தெருவைச் சேர்ந்தவர் ஜாகிர் ஹுசேன். நெல்லை டவுன் முர்த்திம் ஜர்கான் தர்காவின் முக்தவள்ளியாக ஜாகிர் ஹுசேன் செயல்பட்டு வந்தார். கடந்த 18ஆம் தேதி ஜாமியா பள்ளிவாசலில் தொழுகையை முடித்துவிட்டு வந்த ஜாகிர் ஹுசேனை ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது. இது தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தி, அவரது சகோதரர் கார்த்திக், மனைவி நூர்நிஷா மற்றும் அக்பர் பாஷா ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் கார்த்திக், அக்பர் பாஷா ஆகியோர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். தலைமறைவாக இருந்த கிருஷ்ணமூர்த்தியை தனிப்படையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். கொலையாளிகளுக்கு நோட்டம் பார்த்து சொன்ன 16 வயது சிறுவன் ஒருவனும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டுள்ளார். கொலை வழக்கில் சரணடைந்த அக்பர் ஷாவின் சகோதரர் பீர் முகமதுவை நெல்லை போலீசார் கைது செய்தனர். ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் ஒரு காவல் உதவி ஆணையர் மற்றும் ஆய்வாளர் என 2 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். டவுனைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி முஸ்லிம் மதத்திற்கு மாறி தனது பெயரை தௌஃபிக் என மாற்றி நூர்நிஷா என்ற பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டார். ஜர்கான் தர்காவுக்கு சொந்தமான 36 சென்ட் நிலத்தை கிருஷ்ணமூர்த்தி தனது மனைவியின் பெயரில் போலி ஆவணங்கள் தயாரித்து ஆக்கிரமிக்க முயற்சி செய்துள்ளார். இதை தடுத்த ஜாகிர் ஹுசேனை கொலை செய்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது மனைவி நூர்நிஷா தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வருகிறார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அவர் தலைமறைவாக இருக்கும் தகவல் அறிந்து தனிப்படை போலீசார் கேரளா சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜாகிர் ஹுசேன் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவர் இறப்பதற்கு முன்பு பேசிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. இந்நிலையில் ஜாகிர் ஹுசேனின் மகனும் தன்னை கொலை செய்ய சிலர் திட்டம் போடுவதாக பரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. கொலை செய்யப்படுவதற்கு முன்பே அவர் வீடியோ வெளியிட்டும் போலீசில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி 4 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை அளிக்குமாறு டிஜிபி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.